பிபிவி மீடியா டிவோஷனல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கடேசன். இன்று திருவள்ளூர் மாவட்டம் பெருமுடிவாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சர்வஸ்வரூபிணி அம்மன் திருக்கோவிலை தரிசிப்போம். இந்த கோவிலின் சிறப்பு என்னவென்றால், கருவறைக்கு வெளியே மிக பிரம்மாண்டமான 33 அடி உயர சர்வஸ்வரூபிணி அம்மனின் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இது மிகவும் பழமையான கோவிலாக கருதப்பட்டாலும் தற்போது இந்த கோவிலுக்கான திருப்பணிகள் மிகவும் தொய்வாகவே நடந்து கொண்டிருப்பதை நாம் காணலாம். இங்கே பார்த்தீர்கள் என்றால் அருகிலே சிவாலயமும் இருக்கிறது. நீங்கள் சிவபெருமான், பார்வதி மற்றும் கணபதியும் முருகனும் இருக்கும் காட்சியை நீங்கள் காணலாம். இங்கே விநாயகர் தரிசனமும் கிடைக்கிறது. விநாயகன் கற்பக விநாயகராக இங்கே எழுந்தருளியிருக்கிறார். விநாயகரை தரிசித்தால் நம் வினைகள் அனைத்தும் ஒழிந்து போகும். இங்கே நந்தி வடிவிலே நந்திகேஸ்வரரின் தரிசனமும் கிடைக்கிறது. நந்தியை நாம் தரிசித்துவிட்டு அவர் காதிலே நாம் நமது குறைகளை சொன்னால் அவர் சிவபெருமானின் திருக்கரங்களிலே கொண்டு போய் சேர்க்கிறார் என்று நம்பப்படுகிறது. சிவபெருமானின் வாகனமாகவும் பக்தர்களின் சேவகனாகவும் விளங்குகிறார் நந்திகேஸ்வரர். இங்கே சிவபெருமானின் காவலர்களாக இருவர் வீற்றிருக்கிறார்கள். ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரரின் தரிசனத்தை நாம் இங்கிருந்தே காண கிடைக்கும் பாக்கியம் கிடைத்ததே நாம் பெற்ற பெரும் பேராக கருதுகிறோம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழி ஆண்ட குருமனிதன் தன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்கவென்று ஆண்டவனை தரிசித்த நொடியே நம் மனதில் இருக்கக்கூடிய துன்பம், கவலை, துயரம் அனைத்தும் தொலைந்து போகும். நல்லதே நினைத்து யாவரும் பயணித்தால் இறைவனின் திருவருள் என்றும் நம் மனதில் வெற்றிருக்கும். இந்த அண்ணாமலையாரின் தரிசனத்தை திருவண்ணாமலை சென்று தரிசித்தாலும் இந்த பெருமுடிவாக்கம் கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரின் தரிசனத்தை தரிசித்தாலும் இரண்டும் ஒன்றுதான் என்று கருதப்படுகிறது. இங்கே ஸ்ரீ சர்வஸ்வரூபிணி அம்மன் ஆலயத்தின் கல்வெட்டு பொறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கல்வெட்டிலே சர்வஸ்வரூபிணி அம்மனின் வரலாறும் எழுதப்பட்டிருக்கிறது. 36 அடி உயரத்திலே அமைந்த அம்மன் அனைத்து அம்மன் சக்திகளையும் அடக்கி இருப்பதாக கூறப்படுகிறது. ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி தரிசனத்தை நாம் அடைகிறோம். ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சிவபெருமானின் மற்றொரு வடிவமாகவே பார்க்கப்படுகிறது. தட்சிணாமூர்த்தியை தரிசிக்கிற பொழுது நம் மனதில் உள்ள அனைத்து துயரங்களும் தொலைந்து போகிறது. காமதேனுவாக, நந்தியாக கோவில் முழுக்க நந்திகளின் வடிவம் இருக்கிறது. இங்கே மிக பிரம்மாண்ட வடிவிலே சர்வஸ்வரூபிணி அம்மன் எழுந்தருளி இருக்கிறார்கள். சிங்க வாகனத்திலே அனைத்து சக்திகளையும் ஒருங்கே கொண்டு அந்த பெரும் காட்சியை காண கோடான கோடி கண்கள் வேண்டும். உலகம் நடுநடுங்க, வானம் இடிக்க மிகப்பெரிய பிரம்மாண்டமான காட்சி. இங்கே கோவிலின் சிற்பக்கலைகள் மிகவும் பிரம்மாண்டமாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. இது ஸ்ரீ சர்வஸ்வரூபிணி அம்மன் ஆலயத்தின் நுழைவாயில். நாம் மீண்டும் கோவிலுக்குள் செல்கிற பொழுது இங்கே காமாட்சி வரலட்சுமி அம்மனின் தரிசனமாக வெளியே கஜலட்சுமியின் தரிசனம் கிடைக்கிறது. மேலே தாமரை வடிவிலே செதுக்கி இருக்கும் இந்த சிற்பச் சிலை மிகவும் அற்புதமாக இருக்கிறது. கஜலட்சுமியின் காவலோடு 2 காவல் தெய்வங்களும் இங்கே வீற்றிருப்பதை நாம் காணலாம். சிம்ம வாகனத்திலே சர்வஸ்வரூபிணி எழுந்து அருள் புரிகிற பொழுது நமது உள்ளம் கொள்கிற உவகை எண்ணிலடங்காதது. இங்கே விஹாளி என்று சொல்லக்கூடிய சிலைகளும் இங்கே காணலாம். இங்கே ஜுவால துர்கா, சாந்தி துர்கா, சூலினி துர்கா, கந்தர்வர் எழுந்தருளி இருக்கிறார். அதற்கு கீழே பைரவரின் அற்புத தரிசனம் நாம் கண்ணால காணலாம். பைரவரே
எம் வாழ்க்கையில் சூழ்ந்திருந்த அனைத்து துயரங்களையும் துடைத்திடுவாயாக. பைரவா பைரவா என்று மனமுருகி நாம் பாடுகின்ற பொழுது மனத்திலுள்ள பயம் அகன்று போய் உடலில் உள்ள அனைத்து வியாதிகளும் தொலைந்து போய் உள்ளம் தூய்மையாகிறது. தில்லை காளியின் தரிசனமும் கிடைக்கிறது. காளியே கவலை நீக்கும் ஒரே மருந்து, பயத்தை போக்கும் அருமருந்து தில்லை காளி. தில்லை காளியை தரிசித்து நாம் மேலே செல்கின்ற பொழுது அங்கே குபேரரும் ஸ்ரீ ஐஸ்வர்யேஸ்வரரும் ஸ்ரீ லக்ஷ்மி தரிசனத்தையும் நாம் காணலாம். கண்கொள்ளா காட்சி இது, கடவுளுக்கு நன்றி. பிரகாமி தரிசனத்தையும் நாம் காண்கிறோம். பிரகாமி தரிசனத்தை காந்துவிட்டு நாம் தரிசித்துவிட்டு கந்தர்வரை சந்திக்கிறோம். கந்தர்வரை தரிசித்துவிட்டு நாம் கீழே பார்க்கின்ற பொழுது தில்லை காளியின் திவ்யமான தரிசனமும் ஸ்ரீ மகேஸ்வரியின் தரிசனமும் நமக்கு கிடைக்கிறது. அதன் அருகிலே ஸ்ரீ கௌமாரியம்மன் தரிசனமும் ஸ்ரீ வைஷ்ணவி தரிசனமும் நமக்கு கிடைக்கின்ற பொழுது கந்தர்வரை மறுபடியும் நாம் தரிசித்துவிட்டு இங்கே நாம் பார்க்கிற அற்புத காட்சி ஸ்ரீ தன்வந்திரி பகவானை நாம் வழிபடுகிற பொழுது நம் உடலில் உள்ள நோய்கள் அனைத்தும் பறந்து போகின்றன. மருந்துகள் இல்லாமலே அனைத்து பிணிகளும் பறந்து போகின்றன. ஸ்ரீ தன்வந்திரியே நமக. ஸ்ரீ வராகியம்மனின் தரிசனத்தை நாம் காண்கிறோம். ஸ்ரீ இந்திராணியம்மன் தரிசனமும் நமக்கு கிடைக்கிறது. ஸ்ரீ வராகியம்மன் ஸ்ரீ இந்திராணியம்மன் தரிசனத்தை நாம் முடித்துவிட்டு பார்க்கின்ற பொழுது ஸ்ரீ சாமுண்டேஸ்வரி தரிசனமும் ஸ்ரீ நாரத மாமுனியும் மகாலட்சுமியும் இங்கே வீற்றிருக்கிறார்கள். அதன் அருகிலே விஷ்ணுவும் சுந்தரேஸ்வரரும் மீனாட்சியம்மனின் திருக்கல்யாணத்தை இங்கே நாம் காண்கிறோம். சரஸ்வதி தேவி அருகிலே இருக்கும் மிக பெரும் பாகியத்தை நாம் காண்கிற போது நந்திகேஸ்வரரையும் நாம் காண்கிறோம். அது மட்டுமல்லாது அசூரி துர்கா, லவணதுர்கா, வனதுர்கா, கந்தர்வரின் தரிசனத்தை நாம் மீண்டும் காண்கிறோம். காண்கிற பொழுது அவருக்கு கீழே நாம் காண்கிற மிகப்பெரிய காட்சி ஸ்ரீ அக்னி வீரபுத்திரரின் பெரும் காட்சியை காணுகின்ற பொழுது ஸ்ரீ தீபதுர்கா, ஸ்ரீ ஜாத வேத துர்கா, ஸ்ரீ சோபச்ச புஜ துர்கா காண்கிற பொழுது கால சம்ஹார பைரவரின் பெரும் தரிசனத்தை நாம் காணும் பெரும் பாக்கியம் பெற்றிருக்கிறோம். பைரவரின் அருள் பரிபூரணமாக கிடைத்தால் பலன் கிடைக்கும். கால பைரவா ஸ்ரீ அகோர வீரபத்திரரின் பெரும் காட்சியை நாம் காணும் பாக்கியமும் கிடைக்கிறது. ஸ்ரீ அகோர வீரபத்திரரே நமக. இந்த அகோர வீரபத்திரரை நாம் தரிசித்துவிட்டு எந்த பக்கம் திரும்பினாலும் அற்புதமான சிலைகள். இந்த சிலைகளை பக்தியோடு தத்ரூபமாக வடிவமைத்த பெருமகனார் இங்கே சிலை வடிவில் அமர்ந்திருக்கிறார். இப்பொழுது இவர் நம்முடன் இல்லை என்றாலும் அவர் வடித்திருக்கிற பெரும் சிலைகள் துர்க்கையாகவும் அம்மனாகவும் குபேரராகவும் இங்கே தரிசிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை வடிவமைத்த பெரும் மனிதனின் சிலையையும் இங்கே காண்பது நாம் அடைந்த பாக்கியம். உண்மையிலே ஒரு மனிதன் வேற்றிருக்கிறது போல நம்முடன் பேசிக்கொண்டிருப்பது போலவே இந்த சிலை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மெழுகு சிலையை பார்க்கிற பொழுது இப்படியும் ஒரு மனிதன் வாழ்ந்திருப்பாரா, இப்படியும் ஒரு மனிதன் இருந்திருப்பாரா என்று நாம் நினைத்து அதை பற்றி பேச தோன்றுகிறது. ஏனென்றால் இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு கோவிலை கட்டி எழுப்பி அதில் பலதரப்பட்ட மிகவும் அற்புதமான காண கிடைக்காத அனைத்து சிலைகளையும் வடிவமைத்த இந்த பெருமானார் இங்கே அவரும் சிலைகளும் இருப்பது பெரும் காட்சி, பெரும் பாகியம். மனதிலுள்ள கவலைகள் தொலைய ஆண்டவனின் தரிசனத்தை நாம் அனுதினமும் நாட வேண்டும். மனிதர்களை சந்திப்பதை நாம் சில நேரங்களில் நிறுத்திவிட்டு ஆண்டவனின் திருவடிகளை நாம் தொழ வேண்டும். ஆலயங்களை தரிசிக்க வேண்டும். அனுதினமும் நடக்கும் அலுவலக பணிகளையும் ஒரு பக்கம் போட்டுவிட்டு குடும்பத்தையும் கூட்டிக் கொண்டு நாம் செல்லக்கூடிய ஒரே இடமாக திருக்கோவில்களே அமைகின்றன. இங்கே நாம் பார்த்து கொண்டிருக்கிற காட்சி தென்னகத்து கிராமங்களில் உள்ள காவல் தெய்வங்களில் ஒன்றாக நாம் எப்படி பார்த்தாலும் அப்படியே தெரியும். கருப்பசாமியாக பார்த்தால் கருப்பசாமி, கருப்பண்ணசாமியாக பார்த்தால் கருப்பண்ணசாமி, 18ஆம் படி கருப்பா இல்லை மதுரை வீரனா, எப்படி பார்த்தாலும் அப்படியே தெரியும். இந்த தத்ரூபமான சிலையும் இங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கிறதை நாம் கண்டு கொண்டிருக்கிற பொழுது இந்த சிற்ப சிலை வடிவமைப்புக்கு உதாரணமாக
இந்த அற்புதமான சிலையையும் நாம் சொல்லலாம். அந்த கையிலே வைத்திருக்கிற பெரிய அந்த வாளோடும் அந்த கவசத்தோடும் இங்கே சிலை இருக்கிற இந்த காட்சி, இந்த சிங்கத் திருமேனியை காண்கிற பொழுது அடடா, எத்தனை தத்ரூபமான ஒரு வடிவமைப்பு! கழுத்திலே அந்த நாகத்தை மாலையாக அணிந்து கொண்டு கம்பீரமாக நிற்கும் இந்த காட்சி கண்கொள்ளா காட்சியாக தெரிகிறது. அம்மன் வீதி உலா வருகின்ற பொழுது இந்த காவல் தெய்வத்தின் மீதமர்ந்தே வருவதாக சொல்லப்படுகிறது. மிகவும் அற்புதமான காட்சி. இந்த காட்சியை காண கண்கள் கோடி வேண்டும். நாம் மீண்டும் சுற்றி வருகின்ற பொழுது நாம் காண்கிறோம், இங்கே மிக பிரம்மாண்டமாக ராகு கேது தரிசனத்தையும் நாம் காண்கிறோம். இவ்வளவு சிறிய சிற்பங்களாக இருந்தாலும் அந்த சிற்பத்தில் இருக்கிற நேர்த்தி, அந்த ஒரு கலை வடிவம், இதை காண்கிற பொழுதே நமக்கு பக்தி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இறைவா இறைவா, இப்படி ஒரு காட்சியை காண கிடைக்க வைத்தாய் இறைவா, நாங்கள் பிறந்த பலனை அடைந்து விட்டோம் இறைவா என்றுதான் சொல்ல தோன்றுகிறது. ஆண்டவனின் படைப்பிலே நாம் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஆனால் இத்தனை படைப்புகளையும் படைத்த ஒரு மனிதனின் சிலையும் இங்கே காண கிடைப்பது நமது பெரும் பாக்கியம். இங்கே விநாயகரின் தரிசனத்தை நாம் காணலாம். தரிசித்துவிட்டு நாம் திரும்புகிற பொழுது இங்கே பார்க்கிறோம், நான் முன்பு சொன்னபடியே கருவறைக்கு வெளியே மிகவும் பிரம்மாண்டமான சர்வஸ்வரூபிணி அம்மனின் சிலையும் இருக்கிறது. அதன் பிறகு ஆதிலட்சுமியும் இருக்கிறார்கள், கஜலட்சுமி இருக்கிறார்கள். ஸ்ரீ விஜயலட்சுமி தரிசனமும் கிடைக்கிறது. விஜயலட்சுமி தரிசனம் கிடைத்தவுடன் வீரலட்சுமி தரிசனமும் கிடைக்கிறது. வீரலட்சுமி, அஷ்டலட்சுமி, கஜலட்சுமி, அனைத்து லட்சுமி கடாட்சங்களும் இந்த கோவிலிலே வீற்றிருக்கின்றன. இந்த கோவிலுக்கு ஒரு முறையாவது வந்து தரிசித்து விட்டு சென்றால் உங்கள் மனதில் உள்ள கவலைகள் அனைத்தும் தீரும், சங்கடங்கள் போகும். இதைவிட பெரும் பாக்கியம் நமக்கு எதுவுமே இருந்திராது. சந்தான லக்ஷ்மி, தானிய லக்ஷ்மி, தனலக்ஷ்மி, ஐஸ்வர்ய லக்ஷ்மி என லக்ஷ்மி கடாட்சத்தோடு விளங்கும் இந்த திருக்கோவில் மிக 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 அற்புதமான ஒரு திருக்கோவிலாக கருதப்படுகிறது. இங்கே பாருங்கள், நாம் பார்த்து கொண்டிருந்த மிகவும் அற்புதமான ஒரு சிலை வடிவத்திற்கு கீழே பிரத்யங்கரா தேவி அமர்ந்திருக்கிறார்கள். சிலை வடிவிலே அற்புதமான கலை அமைப்பிலே இருக்கிறது. பிரத்யங்கராய நமக, எங்களது திருஷ்டியை போக்குங்கள், கவலைகளை போக்குங்கள் அம்மா, உங்களை விட்டால் எங்களுக்கு வேறு துணை இல்லை தாயே, பிரத்யங்கராய நமக, பிரச்சனைகளை போக்கும் தேவியே நமக என்று நாம் பார்த்துவிட்டு திரும்புகிற பொழுது வராகியம்மனின் பெரும் தரிசனத்தை காண்கிறோம். வராகியம்மன் வராத துயரங்களையும் துடைப்பால், வரும் துன்பங்களையும் போக்குவாள். வராகியம்மனின் தரிசனத்தை நாம் காண்கிற பொழுது நமது பிறவி பாக்கியம் புண்ணியம் பெறுகிறது. நாம் பிறந்த பலனை அடைகிறோம். இந்த பிறவி பலனை அடைகின்ற பொழுது நமது மனதில் உள்ள அழுக்காறு அவா வெகுளி அனைத்தும் தொலைந்து போகிறது. இங்கே பிரத்யங்கரா தேவியின் தரிசனத்தை கண்டுவிட்டு நாம் திரும்புகிற பொழுது இங்கே பிரத்யங்கரா தேவியின் சிலை வடிவமும் இங்கே இருக்கிறது. கற்சிலையால் அமைக்கப்பட்ட சிலையும் இருக்கிறது. ஒரே கல்லினால் வடிவமைக்கப்பட்ட அற்புதமான சிலையும் இங்கே வீற்றிருக்கிறது. இதை பார்க்கின்ற பொழுது மனதில் உள்ள துன்பங்கள் துயரங்கள் அனைத்தும் தொலைந்து போகிறது தாயே. வீடு கட்டும் நோக்கம் இருக்கிறவர்கள் இங்கே பூட்டு வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வீடு கட்டும் மிகப்பெரிய வாய்ப்பும் பக்தியும் இருந்தால் அவசியம் கிடைக்கிறது. அதற்கான உழைப்பும் இருந்தால் அவசியம் கிடைக்கும். இதன் பிறகு வராகி அம்மனுக்கு பின்னாலே இருக்கிற இந்த வராகி சிலையும் ஒரே கல்லால் ஆக்கப்பட்ட சிலையும் மிகவும் பிரம்மாண்டமாக இருக்கிறது. வராகி அம்மனையும் பிரத்யங்கரா தேவியும் தரிசித்துவிட்டு நாம் படியேறுகின்ற பொழுது நம் மனதில் இருக்கக்கூடிய ஆணவம் உடனடியாக இறங்குகிறது. அங்கே ராகு பகவான் மிகவும் பிரம்மாண்டமாக வீற்றிருக்கிறார். இதை பார்க்கின்ற பொழுதே மனதில் பக்தி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கேது பகவானும் இங்கே வீற்றிருக்கிறார். அதன் பிறகு அங்காரகனும் அம்பாலை வழிபடுகிறார். இதை நாம் தரிசித்து விட்டு பிரத்யங்கரா தேவியும் வராகி அம்மனையும் ராகுவையும் கேதுவையும் சந்திரனையும் தரிசித்துவிட்டு நாம் மேலே பார்க்கிறோம். அம்பாளின் திருவடிகள் காலடியில் நாம் அமர்ந்திருக்கிறோம் என்பதை தரிசிக்கும் பொழுதே மனதெல்லாம் புல்லரிக்கிறது. அங்கே சர்வஸ்வரூபிணி அமர்ந்திருக்கிறாள். அனைத்து சக்திகளையும் உள்ளடக்கிய ஒரே சக்தி, கலைமகள், மலைமகள், திருமகள் என 3 சக்திகளையும் அடக்கிய ஒரே சக்தியாக இங்கே வீற்றிருக்கிறாள், நின்றிருக்கிறாள். 30 அடிகளுக்கு மேலே இருக்கும் இந்த மிகப்பெரிய சிலை
100 அடிகளுக்கு மேலே இருக்கும் இந்த மிகப்பெரிய சிலை மிகவும் அற்புதமான சிலை. இந்த சிலை அமைப்பை வடிக்கின்ற அந்த கலைஞன், அந்த பக்திமான் எவ்வளவு சிறப்பாக வடித்திருப்பார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த 10 கரங்களையும் பார்க்கிற பொழுது நம்மை பற்றி இருக்கும் துன்பம் துயரங்கள் அனைத்துமே நம்மை விட்டு தொலைந்து போவதை நாம் பார்க்க முடிகிறது. பச்சை நிறத்தாலே பார்வதியே, எங்கள் பாவங்களை போக்கும் பரந்தாமன் தங்கையே, உம்மை பார்க்கின்ற பொழுது எங்கள் துயரங்கள் அனைத்தும் தொலைந்து போகிறது. இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் நீங்கள் எப்பொழுதாவது வரும் பாக்கியம் கிடைத்தால் அவசியம் இந்த கோவிலை தரிசிக்க வேண்டும். இதை தரிசிக்கும் பொழுது உங்களுடைய அனைத்து கவலைகளும் துன்பங்களும் துயரங்களும் தொலைந்து போவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். சர்வஸ்வரூபிணி அம்மனின் திருவருள் என்றும் நமக்கு பயன்படும், என்றும் நமக்கு அருள் தரும். மகிஷாசுரனை வதம் செய்து சாந்தமாக தேவர்களுக்கு காட்சி கொடுத்த அம்மனே ஸ்ரீ சர்வஸ்வரூபிணி அம்மன் என்று அழைக்கப்படுகிறார். ஸ்ரீ சர்வஸ்வரூபிணி அம்மன் காயத்ரி சர்வமங்கலாய வித்மகே சர்வதுஷ்ட விநாசினி தீமகி தன்னோ சர்வஸ்வரூபிணி பிரச்சோதயாத். ஸ்ரீ சர்வஸ்வரூபிணி அம்மன் கருவறையில் அம்மன் நடந்து வரும் தோற்றத்தில் திருக்கரங்களோடு காட்சி கொடுக்கிறார். கண்கொள்ளா தெய்வ தரிசனம், இதுவே திவ்ய தரிசனம். கருவறைக்கு வெளியிலே 36 அடி உயரத்தில் மிக பிரம்மாண்டமாய் அனைத்து சக்தியும் ஒன்று சேர்ந்து சிவனின் ஒரு பாதியாக உள்ள ஸ்ரீ சர்வஸ்வரூபிணி அம்மன் அழகாக தேவர்களுக்கு எப்படி தரிசனம் கொடுத்தார்களோ அந்த தரிசனத்தை நமக்கும் அப்படியே கொடுக்கிறார்கள். நன்று.